அகண்ட தீபம்ங்கிறது ரொம்ப ரொம்ப புனிதமான ஒரு தீபம். அந்த அம்பிகையே அந்த தீபத்துல எழுந்தருள்வாள். அதனால நாம ரொம்பவும் பயபக்தியோட இந்த தீபத்துக்கான ஏற்பாடுகளை செய்யணும். அகல் விளக்குல முழுவதுமா எண்ணெய் ஊத்தி நாம அந்த தட்டு மேல வச்சுக்கலாம். ஏன்னா 9 நாளும் தொடர்ந்து எரியக்கூடிய ஒரு விளக்கு. நாம இந்த விளக்குக்கு போடுற திரியும் கூட கொஞ்சம் பெருசாவே எடுத்துக்கணும். இந்த மாதிரி பார்த்து இதை விட இன்னும் பெருசா கிடைச்சாலும் நீங்க பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த தீபம் ஆகட்டும், இந்த கலசம் ஆகட்டும், நாம நவராத்திரி தொடக்க நாள் முதல் 9 நாளும் நம்ம வச்சு வழிபடலாம். ஆனா ரொம்பவே சுத்தபத்தமா ஆச்சாரத்தோட நாம இதை வழிபடணும். 9 நாளும் முடியாதவங்க கடைசி 3 நாள் மட்டுமாவது நம்ம வச்சு வழிபடலாம். 3 நாளும் முடியலனாலும் நம்ம வீட்டுல இந்த நவராத்திரி நாள்ல ஒரு நாளாவது நம்ம இந்த மாதிரி கலசம் வச்சு இல்லனா அகண்ட தீபம் வச்சு இல்லனா படமாவது வச்சு நம்ம வழிபடுறதுனால அந்த அம்பிகையோட பரிபூர்ண அருளாசி நமக்கு கிடைக்கும். அகண்ட தீபம் ஏத்தும் போது மனசுல வேண்டுதலை வச்சு ஏத்துங்க. நாம நினைச்சு வேண்டியது அத்தனையும் நிறைவேறணும்னு அந்த அம்பிகை கிட்ட மனமுருகி கேட்டுக்கோங்க.